வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபீஸில் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவில் மேல் மாவு செய்யும் போது விரிசல் வராமல் இருக்கவும் எப்பயுமே சாஃப்டாக இருக்கும் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போது நான் ஒரு வானலியில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த கப்பில் நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இப்போ அந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி தளதளன்னு கொதிக்கும் போது பாதி அளவு மாவு, அதாவது நான் 1/2 கப் மாவை இப்போ கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் மாவு சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாகிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும். அப்போவே நீங்கள் இது எல்லாத்தையும் கட்டியெல்லாம் நசுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கிண்ணத்துக்கு பதிலாக இந்த மாதிரி அகலமாக தட்டில் வச்சுக்கோங்க. இது மேலே நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் படும் போது உங்களுக்கு காஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அது அப்படியே ஆவி சொட்டி இன்னும் சாஃப்டாகும் மாவு. இப்போ ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை திறந்துட்டு இப்போ நல்லா ஆறி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த கட்டி உருண்டையுமே இப்போ இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மாவை பிசைஞ்சிங்கன்னா மேல் மாவு கொஞ்சம் கூட விரிசல் வராது. அதே மாதிரி அந்த நாள் முழுக்க உங்களோட கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மாவில் சுடு தண்ணியை சேர்த்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் ஆகிடும். இல்லைனா கொழுக்கட்டை ஓரத்துலலாம் விரிசல் வரும். இது எப்படி சாஃப்டாக எப்படி பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வாட்டி கொழுக்கட்டை செய்யும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.